ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு திருமணம் சம்பந்தப்பட்டதுங்க. திருமண தாமதம், ஆண் ஜாதகம், வயது 29, இன்னும் திருமணம் ஆகலை, எப்போ திருமணம் நடக்கும்? கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் நான் பலன் சொன்ன ஜாதகம்ங்க, அதை விளக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1100க்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குங்க. கல்வி, வேலை வாய்ப்புகள், திருமணம், இரண்டாம் திருமணம், வெளிநாட்டு வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், தொழில் செய்யலாமா, வேலை செய்யலாமா, யூக வணிகம், அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் உள்ள வீடியோக்கள் இருக்கிறது. போய் சென்று பாருங்கள். ஜோதிடத்தின் உண்மைத்தன்மையை உணருங்கள். எனது ஆசான், மதிப்புக்குரிய ஆசான், பழைய அபத்தமாக சொல்லப்பட்ட, ஆதாரம் இல்லாமல் சொல்லப்பட்ட விஷயங்களை மறுத்து எதில் பலன் உள்ளது என்பதை நீண்டகால ஆராய்ச்சிக்கு பிறகு கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தில் தான் பலன் இருக்கு, சூட்சும வலு இதில் தான் இருக்குங்கிறத கண்டறிந்து உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறாள். தனக்கு பிறகும் ஜோதிடம் இருக்கணும்னு ஒரு நல்ல தாய் உள்ளத்தோடு செய்கிறார். ஆர்வலர்கள், மாணவர்கள் பார்க்கிறோம், அதை மக்களுக்கு கடத்துகிறோம், உண்மைத்தன்மையை பறைசாற்றுகிறோம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு திருமண தாமதம், திருமணத்துடைய தரம் எப்படி இருக்கும், எப்போ திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை அறிந்து கொள்ள இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பலன்களை கூறுகிறேன். திருமணம் எப்போது 2026 முடிஞ்சவொன்னு நடக்கும் அப்படின்னு சொல்றதை காட்டிலும், ஏன் 2026 வரைக்கும் திருமணம் நடக்கலை, வயதாகியும் நடக்கலை, என்ன காரணம், கிரக கோளாறுகள் என்ன, கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தின் தன்மை என்ன, எப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிற தசாபுத்தி அமைப்போடு சொல்லும் பொழுது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். எந்த ஒரு விஷயமானாலும் அதில் நம்பிக்கையோடு பார்த்தால் சகலமும் வெற்றி தான். அந்த மாதிரி தான் பலன் சொல்றேன். திருமண பொருத்தம் எப்போ நடக்கும், அதனுடைய தரத்தையும் சேர்த்தே சொல்றேன். உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள் எல்லாருக்குமே இது தெரியும். வெளிநாட்டில் உள்ளவர்கள், வெளி மாநிலத்தில் உள்ளவர்களுக்கும் தெரியும். ஒரு முறை பார்த்தால் அடுத்த முறை பார்ப்பார்கள். இப்ப 29 வயசு வரை ஆயிடுச்சு இந்த பையனுக்கு. எப்ப திருமணம் நடக்குங்கிறத தெளிவாக விளக்குகிறேங்க. 29 வயசுங்க, 30/3/1997 ராமநாதபுரத்தில் பிறந்தவருங்க. ஜனநகா, அதாவது ஜென்ம நட்சத்திரம் கேட்டை 4ஆம் பாதம். தசா இருப்பை கண்டுபிடிக்க அதுதான் இப்ப கேட்டை 4ன்னா சந்திரனுடைய சாரம். இது அவசியம். தசா இருப்பை பார்க்கணும்ல. நடக்கும் சம்பவங்கள் அனைத்துமே தசா புத்தியத்தை நம்ம வச்சு பார்க்கிறோம். கேட்டை 4ஆம் பாதம், புதன் தசை 2 வருஷம் 6 மாதம் 8 நாள் இருப்பு இருக்க பிறந்திருக்காருங்க. சந்திரனுடைய நிலையை பார்க்கணும், மாதா மனம் இதெல்லாம் பார்க்கணும். இப்ப தேய்பிரை சப்தமி, இவர் கடக லக்கணமாக வர இருக்காரு. அப்ப லக்னாதிபதியுடைய திறனை பார்க்கறதுக்கு அவசியம் நம்ம பார்க்கணும். இந்த அமைப்புல நம்ம பார்க்கணுங்க. இப்ப பாருங்க, கடக லக்கணம் தாங்க. குரு நீசமா, குரு பார்க்கிறாரு. நல்ல எண்ணம் கொண்டவர், ஒரு சத்தானவர், எதையும் சாதிக்கக்கூடியவர், எல்லாத்துக்குமே சொல்லிடலாம். நீசமா இருக்காருன்னு நம்ம இங்க பார்க்கிறோம். ஆனால் சனியுடைய வீட்டுல குருவும், குருவுடைய வீட்டுல சனியும் இருக்கனால பரிவர்த்தனை ஆகுது. ஆகும் பொழுது இந்த இடத்திலேயே பலமாவார் குரு. பார்வை இங்க இருந்தா எடுக்கணும். பரிவர்த்தனை இங்க போனா இங்க இருந்து பார்வையும் எடுக்கக்கூடாதுங்க. அப்ப இங்க இருந்து பார்வை லக்கணத்தை பார்க்கிறாருங்க. 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதெல்லாம் ஒரு செழிக்கும். திருமணம் தாமதத்துக்கு தான் நான் இதை விளக்கணும். வயது 29 ஆயிடுச்சு, ஏன் நடக்கல? முயற்சி எல்லாரும் தான் செய்யறோம். என்னுடைய குழந்தைக்கு நான் பார்ப்பேன், உங்களுடைய குழந்தைகளுக்கும் திருமணத்தை காலகாலத்தை செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கத்தான் செய்யும். நடக்கணுமே, என்ன காரணம் நடக்கவில்லை? முன் ஜென்மத்தில் உள்ள நம்ம செஞ்ச வினைகளுக்கு எப்பவே பிறவி ஏற்படுகிறது, சகல விதத்திலையும். அப்ப 2இல் செவ்வாய் வரக்கூடாது. கிரகங்கள்ல குரு சகல தோஷத்தையும் போக்கி அருளை தரக்கூடியவர், பிள்ளைகளை தரக்கூடியவர், பொன் பொருளை தரக்கூடியவர். பொண்ணுக்கு சுக்கிரன் எடுத்துக்கலாம், பொன் பொருளை தரக்கூடியவர் சுக்கிரன், அவர் நல்ல கிரகம் தான். லக்ஸரி வாழ்வு. புதன் அறிவு, அவர் நல்ல கிரகம் தான். பௌர்ணமி சந்திரன், ஒளி உள்ள சந்திரன் தான் நல்லதுங்க. தாய்மை உள்ளம், நல்ல மனசு, ஒரு தோற்றம் எல்லாம் தருவாரு. சனி முழுக்க முழுக்க பாவக்கிரகம் இயல்புல. அப்ப எல்லா ஜாதகத்துல பாவத்தன்மையோடு இருக்காது. நல்ல கிரகங்கள் பார்த்துட்டா அவர் பாவத்தன்மையை குறைச்சிக்கிடுவார். எவ்வளவுக்கு அளவு கிரகங்கள் பார்க்குதோ அந்த அளவுக்கு சுப கிரகங்கள் பார்க்குதோ அதுக்கு தகுந்தவாறு ஒரு பாவத்தன்மையை குறைச்சிக்கிடுவார். செவ்வாய் நல்லவரும் கெட்டவரும். ராகு எதுக்கள் யாரோட சேர்றாங்களோ அவங்க பலனை தருவாங்க. இவ்வளவுதாங்க விஷயம். இப்ப கடகலக்கணத்துக்கு யோகமா இருந்தாலும் செவ்வாய் 2 இருக்கக்கூடாதுங்க. முதலில் பாவத்துவம், பிறகு சுபத்துவம். வயசு ஓடிடும்.
2 சரி, இடம் கொடுத்த கிரகத்தை நம்ம பார்க்கணும். ஒரு கிரகம் இருக்கிற இடம் கொடுத்த கிரகம் இங்க பாருங்க, இந்த இடத்துக்கு 8ல சூரியன், சுக்கிரன், சனி, கேது கலப்பு பலனா இருக்கு. சூரியன், சுக்கிரன், சனி 8ல இருக்க கூடாதுங்க. சுக்கிரன் 8ஆம் இடம் களத்திர காரகன் ஆவாரு. 7ஆம் அதிபதி சனி. அப்ப 7ஆம் அதிபதியும் களத்திர காரகனும் சேர்ந்து 8ல முடங்கக்கூடாது. இங்க இருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பாங்க. 3ஆம் இடம் போகஸ்தானம், திருமணத்துக்கு உண்டான தாம்பத்திய ஸ்தானம். அங்க ராகு. அப்ப இந்த தோஷத்தை ராகுவும் கேதுவும் பெரிதாக்குகிறார்கள் அப்படின்னு எடுக்கணும். இப்ப இந்த பார்வையை 3ஆம் இடம் முதல்ல பாவத்துவம், அப்புறம்தான் சுபத்துவம் அடையுது அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, குருவோட வீட்டுல பரிவர்த்தனைங்கும் போது இங்கே போயிடுவார் அந்த பலன். அப்ப சூரியன் கூட சுக்கிரன் அஸ்தங்கம். சுக்கிரன் அஸ்தங்கமானாலும் திருமணம் தாமதமாகும். நல்ல பாயிண்ட் கவனிங்க. அப்ப சுக்கிரன் அஸ்தங்கமாகும் போது குரு இங்க பரிவர்த்தனை மூலம் போகும்போது அந்த அந்த அஸ்தங்க தோஷம் விலகுகிறது. எப்ப முதலில் பாவத்துவம், எல்லா விஷயத்தையும் பார்த்துக்குங்க. பாவத்துவம் இருக்கு, சுபத்துவம் இருக்கு, கழிச்சுக்கிட்டு நம்ம பார்க்க கூடாது. அதை இப்ப மைனஸ் 90% இருக்கு, நல்ல விஷயம் 70 இருக்கு. அப்ப 70 அதுல கழிச்சுக்கிட்டு 20% தோஷம் எடுத்தா பலன் வராது. அப்படிதான் நடக்காது. முதலில் எதுக்கு இங்க 2 செவ்வாய் இருக்கணும், 8ஆம் இடத்துல ஏன் இந்த கிரகம்லாம் இருக்கணும், பரிவர்த்தனை ஏன் நடக்கணும், கொஞ்சம் யோசிச்சேன்னா தெரியும். முதலில் பாவத்துவம். அப்ப இவருக்கு வருமானம் ஓரளவு இருக்கு, குடும்பம் அமையவில்லை. வருமானம் இருக்கு அப்படின்னா குரு 2ஆம் இடம் வருமானம் தான், குடும்பம் தான். குரு சனியோட பரிவர்த்தனை ஆகி பலமா இருக்காரு, அதனால வருமானத்தை எல்லாம் கொடுக்குது. சுக்கிரன் சூரியனுக்குள்ள அஸ்தங்கம் ஆயிடுச்சுல, அப்ப அவர் திருமணம் லேட்டா தான் நடக்குங்கிறதை நம்ம எடுக்கணும். எல்லாத்தையும் வருமானமும் இல்லை, திருமணம் இல்லை எடுக்கக்கூடாது. நுட்பமானது, மக அற்புதமானது ஜோதிடம், புரிந்தவர்களுக்கு எளிதான விஷயம். அப்ப 2ல் செவ்வாய் இருக்கு. அந்த செவ்வாயோட பார்வையும் 8ல உள்ள சுக்கிரனுக்கு சனிக்கும் கிடைக்க, சுக்கிரன் சூரியனுக்குள்ள அஸ்தங்கமாக புத்திரகாரகன் குரு முதல்ல நீசமாகிறாரு, அப்புறம் தான் பரிவர்த்தனை. அப்போ குழந்தை பெறுவதற்கு உண்டான அந்த காலங்கள் நீசமா இருக்கிறதுனால பலம் கம்மியா இருக்கா, பிறகுதானே பரிவர்த்தனை. இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னும் திட புதையலா கிடைக்குங்க. 2ஆம் இடத்து குரு ராசிக்கு 2ஐயும் பார்க்கணும். ராசிக்கு 2ஆம் அதிபதி நீசமா இருக்காருன்னு எடுத்துக்கணும். அப்புறம் இந்த ராசிக்கு 7ஆம் இடத்தையும் சனியுடைய 3ஆம் பார்வை, இது பூரம் பாவத்துவம். அப்ப சின்ன வயசுல நடந்தா என்ன ஆகும், இந்த பலவீனங்கள்லாம் அப்படியே வரும். குடும்பம் செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பம் கெடும், சுக்கிரன் 8ல இருக்கிறதுனால அது சரி வராத அமைப்பு. நீசப்பட்டது, குழந்தைகள் பிறந்தாலும் குறையுள்ள குழந்தைகள் இப்படி இருக்குங்க. அப்ப ஒரு ஜாதகத்துல பாவத்துவம் சுபத்துவம், கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தின் அளவுகளை தெரியணும். அது இப்ப போகுது, வயசையும் நம்ம பார்க்கணும். இதோட அளவுகளை பார்க்கும் பொழுது இந்த வயசு அப்படியே ஏறிக்கிட்டே போகும். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த தோஷம் நீங்கிறத மகா நுட்பமா கண்டுகிட்டு அப்புறம் நம்ம திருமணம் எப்ப நம்ம சொல்லணுங்க. இப்ப அவருக்கு சூரிய தசையில் திருமணம் நடக்குங்க. சுக்கிர வரைக்கும் இதுவரை நடக்குது, அஸ்தங்கம் ஆயிடுச்சுல. அப்ப 29 வயசு வந்துருச்சுல. அப்ப 30வது வயசுலதான் சூரிய தசை ஏன் நடக்கும் சொல்றேன். சூரியன் சுக்கிரனை உள்ள இழுத்திருக்காரு, அஸ்தங்கப்படுத்தியிருக்காரு, சத்தானவர். 2ஆம் இடம் சூரியன் தானே, இப்ப குடும்பத்தை அமைக்கிறவரே சூரியன் தான். அப்ப பாவத்துவத்துக்கு பிறகு சூரிய தசையில் உறுதியாக திருமணம். அதன் காலம் என்ன, அக்டோபர் 26 வரைக்கும் சுக்கிர தசை இருக்குங்க. கடக லக்னத்துக்கு ஆகாதவர், விருச்சிக லக்னத்துக்கு ஆகாதவர் அப்படின்னு பார்க்கணும். யோகி அவயோகிகளை பார்க்கணும். அப்ப சூரியன் தான் நல்லவர், ராசிக்கு நல்லவர், லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி. உறுதியாக திருமணம் நடக்கும், இவருடைய வாழ்க்கை தரமும் உயரும், வருமானமும் கூடும் அப்படிங்கிற விஷயத்தை இதுல சொன்னாங்க. ஆக கிரக பாவ சுபத்துவ பாவத்துவத்தை நம்ம கையில் எடுத்தோம்னா திருமணம் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்தையும் எந்த காலம் தடைப்படும், எந்த காலம் நிறைவேறுங்கிறத அற்புதமாக சொல்லலாமுங்க. மீண்டும் ஒரு முறை உங்கள்ட்ட பணிவோடு சொல்லிக்கிறேன். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவருடைய திருமணமும் திருமண தரமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த திரையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா கிரக வழக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம், இதுல திருமணத்தின் தரம் நான் சொல்றேன் எப்படி இருக்கும். 2ஆம் இடத்தில் பாவத்துவம்லாம் போயிட்டு செவ்வாய் இருக்காரு, லக்கணத்துக்கு யோகாதிபதி, ராசி அதிபதியே இங்க 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த 2ஆம் இடம் செவ்வாய் இருக்கிற யோகமான குடும்பம்னா அப்ப நல்ல மனைவின்னு அர்த்தம். சுக்கிரன் குருவோடு சேர்ந்துடுறாரு, சூரியன் இருக்கும், தலைமை பண்பா இருப்பாங்க மனைவி. இந்த சனி தோஷம்லாம் கண்டிப்பா இருக்காது. ராகு கேதுகளுடைய போகஸ்தலம்லாம் 29 வயது பிறகு நிறைந்த நல்ல ஒரு தாம்பத்தியம் இவருக்கு கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சங்க. வேறு ஒரு
நுணுக்கமான வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.